ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நாங்க தான் உங்க செல்வா பிரதா வைப்ஸ். இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்க பெரிய தம்பிக்கு ஸ்கூல்ல புக் வாங்க வர சொல்லி கால் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்க கிளம்பிட்டோம். இதுதாங்க எங்க ஊரு சாப்டூரு. இந்த ஊர் தாங்க நான் 20 வருஷமா இருந்தேன். இந்த ஊர்ல எனக்கு ஒவ்வொரு இடமுமே நெறைய மெமரீஸ குடுக்கும். நான் ஸ்கூல் படிக்கையிலலாம் பஸ் ஏற இங்க தாங்க வரணும். இந்த இடத்துக்கிட்ட வரையிலேயேவும் பஸ் வந்துரும். நான் குடுகுடுன்னு ஓடி போய் தான் பஸ்ஸ பிடிப்பேன். ஒரு நாள் இப்படி நடக்காது. டெய்லியுமே நான் இதே கூத்த தான் பண்ணுவேன். அதனாலேயே என் கூட பிள்ளைங்க வர்றதுக்கு பயப்படுங்க. பிரதா கூட வந்தா டெய்லி அவ நம்மள ஓட விட்டுருவா அப்படின்னு சொல்லிட்டு. இதுதாங்க சாப்டூர் ஆனந்த மாரியம்மன் கோயிலு. பங்குனி பொங்கல் சூப்பரா இருக்கும். எங்க இருந்தாலும் சரி, பங்குனி பொங்கல கரெக்ட்டா வந்து அட்டெண்ட் பண்ணிருவாங்க. நாங்க வர்றது எங்க அப்பா, அம்மா 2 பேத்துக்குமே தெரியாது. சர்ப்ரைஸா தான் வந்தோம். அவங்க 2 பேருமே கடையில உட்காந்துருந்தாங்க. எங்கள பார்த்த உடனே ரொம்ப சந்தோஷம் அவங்களுக்கு. இல்ல, இல்ல எங்கள பார்த்து இல்ல. எங்க தம்பிங்கள பார்த்து. 2 பேத்துக்குமே பயங்கர ஹாப்பி. யாருக்கு தாங்க பிடிக்காது பேரன் பேத்தினா? அவன தூக்கி அப்படியே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்க. நான் ஸ்கூலுக்கு கிளம்பணும் அப்படிங்கையில, சின்ன தம்பி ரொம்ப அடம் பிடிக்க ஆரம்பிச்சுட்டான். நானும் உங்க கூட வருவேன்னு சொல்லிட்டு, அவன அப்படியே கொஞ்சம் சமாதானப்படுத்தி, அங்க குட்டிகளெல்லாம் காமிச்சு, அவன இறக்கி விட்டுட்டு, நாங்க அப்படியே கிளம்பிட்டோங்க. அப்படியே நாங்க 3 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பிட்டோம். இங்க ஸ்கூல் மட்டும் இல்ல, நர்சிங் காலேஜ் வந்து பின்னாடி கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஸ்கூல் அண்ட் காலேஜுக்குமே இங்க ஃபேமஸா போய்க்கிட்டு இருக்கு. மே இன்னும் காலேஜ் ஓப்பன் ஆகல. ஸ்கூல் மட்டும் தான் ஓப்பன்ல இருக்கு. அட்மிஷனும் போய்க்கிட்டு இருக்கு. இதுதாங்க ஸ்கூலோட என்ட்ரன்ஸு. இந்த ஸ்கூல்ல சேர்றதுக்கு விஸ்வாவுக்கு ரொம்ப ஆசை. இந்த ஸ்கூல்ல தான் என்னைய சேர்க்கணும் அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப ஆசைப்பட்டான். நம்மளும் இப்படிதாங்க ஒரு ஸ்கூல கேட்டா, இந்த ஸ்கூல்ல நான் சேரணும்னு ஆசைப்படுவோம். ஸ்கூல்ல போய் உள்ள விட்டதுக்கு அப்புறம் தான் தெரியும், ஏன்டா நம்ம இந்த ஸ்கூல்ல சேர்ந்தோன்ற மாரி. விஸ்வா வந்து எப்படி ஃபீல் பண்றியான்றது ஸ்கூலுக்கு போனா தான் தெரியும். நாங்க அப்படியே ஃபீஸ் பே பண்ணிட்டு, புக்கு வாங்குற இடத்துக்கு வந்துட்டோம். சார் புக்க வந்து எடுத்துட்டு வந்து குடுத்தாரு. வெளிய ஒரு மேம் இருந்தாங்க. அந்த மேம் வந்து எல்லா புக்கும் கரெக்ட்டா இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி என்ட்ட குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. நானும் செக் பண்ணி வாங்கி வச்சுக்கிட்டேன். எங்க விஸ்வா ரொம்ப ஆர்வமா பார்த்துக்கிட்டு இருந்தான். என்னடா இவ்ளோ புக்ஸு, இவ்ளோ நோட்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா, அவன் படிச்ச ஸ்கூல்ல இவ்ளோ புக்ஸ்லாம் அவனுக்கு கிடையாது. 5 புக்கு, 5 நோட் அந்த மாரி தான் இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல நெறைய புக்ஸ பார்த்துட்டு அவனுக்கு ஒரே ஆர்வம். அப்படியே அவன் ரொம்ப ஆர்வமா இருந்தியான். அம்மா என்னோட கிளாஸ் ரூம்லாம் காட்டுங்க, நான் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி கேட்கவுமே, நாங்க வந்து அவனோட கிளாஸ் மிஸ்ட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு, அப்படியே கிளாஸ் ரூமெல்லாம் போய் சுத்தி பார்த்துட்டு வந்தோம். சூப்பரா இருந்துச்சு. கிளாஸ் ரூம்லாம் நீட்டா இருந்துச்சு. அதேபோல பாத்ரூமுமே நல்லா நீட்டா இருந்துச்சு. சின்ன பையங்க யூஸ் பண்ற மாரி நல்லா கம்ஃபர்டபுளா தான் இருந்துச்சு பாத்ரூமும். ஆ லேப் வேற இருக்குன்னாங்க அவனுக்கு. நம்மலாம் 10த், 12த் படிக்கையில தான் லேப் அட்டெண்ட் பண்ணோம். இவன் என்னன்னா எல்கேஜி, யூகேஜி, ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்க்கே லேப் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல என்ன லேப் அப்படின்னு எனக்கு தெரியல. ஆனா அவனோட லேபெல்லாம் பார்க்கையில சூப்பரா இருந்துச்சு. லைப்ரரி இருந்துச்சு. அவன் யூஸ் பண்றதுக்கு லைப்ரரி. அதெல்லாம் நாங்க சுத்தி பார்த்துட்டு, எல்லாமே சூப்பரா இருந்துச்சு ஆனா. அப்படியே அத பார்த்துட்டு நாங்க அங்கருந்து கிளம்பிட்டோம். இது இனிமே தான் எனக்கு பெரிய டாஸ்க்கே இருக்கு. நான் ஸ்கூலுக்கு போகையிலயும் வேகமா குடுகுடுன்னு ஓடி போய் பஸ்ஸ பிடிக்கிற மாரி இருக்கும். ஒரு பதட்ட நிலைமையிலேயே இருப்பேன். அதேபோல தம்பியும் ஸ்கூலுக்கு கிளம்பையிலயும் ஒரு பதட்ட நிலைமையிலேயே இருப்பேன். டெய்லி பஸ்ஸ அவனும் மிஸ் பண்ணிருவான். அப்படி மிஸ் பண்ணாலும் படிச்ச ஸ்கூல்ல வந்து கொண்டு போய் இறக்கி விட்டு வருவாங்க. ஆனா இந்த ஸ்கூல்ல பஸ்ஸ மிஸ் பண்ணோம்னா, கொண்டு வந்து இறக்கி விடுறதுக்குலாம் ஆள் இல்ல. அதனால இங்க இந்த ஸ்கூல்ல வந்து நான் கரெக்ட்டா பஸ்ஸ வந்து பிடிச்சிரணும். இல்லைன்னா அவ்வளோதான். தம்பி வந்து அன்னைக்கு லீவ் போடுற மாரி தான் வரும். தம்பியோட பழைய ஸ்கூல்மேட் ஒருத்தன் வந்திருந்தான். அந்த குட்டி தம்பிய பார்த்துட்டு, அப்படியே அவன் கூட பேசிட்டு நாங்க அங்கருந்து கெளம்பிட்டோம். அடிக்கிற வெயிலுக்கு ஒரு ஜூஸ் குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கடைக்கு வந்திருந்தோம். அங்க வந்து பார்த்தா நெறைய மில்க் ஷேக்கு, நெறைய ஜூஸஸ்லாம் குடுத்து மெனு கார்ட்லாம் கையில குடுத்துட்டாங்க. நம்ம தான் செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, நானும் என்ன செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணி ஒரு மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணிட்டேன். ஆ தம்பி வந்து எனக்கு மில்க் ஷேக்லாம் வேணாம்மா, எனக்கு வந்து ஐஸ்கிரீம் தான் வேணும்னு அடம் பிடிச்சு ஒரு ஐஸ்கிரீம வாங்கிட்டான். எனக்கு சின்ன பிள்ளையா இருக்கையில ஐஸ்கிரீம்னா ரொம்ப பிடிக்கும். ஆனா வந்து கிடைக்காது. இவனுக்கு வந்து கேட்ட உடனே கிடைச்சிருது எல்லாமேவும். ஆ நாங்களும் மில்க் ஷேக் ஆர்டர் பண்ணோம் வந்துருச்சு. வந்து குடிச்சு பார்த்தா நல்லா டேஸ்ட்டா தாங்க இருந்துச்சு. ஆனா இன்னும் கொஞ்சம் ஐஸ் போட்டுருக்கலாம். ஐஸ் இல்லாம இருந்தது கொஞ்சம் சாட்டிஸ்ஃபை இல்லாம எனக்கு இருந்துச்சு. அப்படியே
இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்துச்சுன்னா, லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட் பண்ணுக்கோங்க. நெறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அதனால சப்ஸ்கிரைபும் பண்ணிட்டு பார்த்தா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லா, சப்போர்ட்டா இருக்கும். அ அடுத்த வீடியோ வர்ற வரைக்கும் ஜாலியா இருப்போம். வைப் பண்ணுவோம்.